லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 297 ரூபாயாக உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தால் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 194 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 226 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 253 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 258 ஃபில்ஸ். தங்கமா அப்படின்னா என்ன மக்களே? அதுனா எனக்கு தெரியாது என்னன்னு அப்படி தான் சொல்லணும். இப்போ அப்படி விலை ஏறிடுச்சு. மிக மிக எமர்ஜென்சி சிகப்பு எச்சரிக்கை. குவைத்துடைய மன்னருக்கு உடனடி அழைப்புதல் டொனால்ட் ட்ரம்ப். இதோ அதிரடியாக வெஸ்ட் அபு ஃபத்தீரா பகுதிகளில் களமிறங்கிய அதிகாரிகள். சோதனை தீவிரம். அதிகாரியின் இறுதி ஜனாசா நல்லடக்க நிகழ்வுகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல் மக்களை, இன்றிலிருந்து அதாவது வியாழக்கிழமையிலிருந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் குவைத்துடைய வானிலை ரொம்ப வீரியத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் -4 டிகிரி வரைக்கும் பதிவாகி இருக்குது வெப்பநிலை. அதே மாதிரி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இன்றையிலிருந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. காலநிலை அதிரடி எச்சரிக்கை. மிக முக்கியமான வீடியோஸ்கள் இருக்குது. வீடியோஸை ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். கடைசியில் பாருங்கள் எப்படி ஐஸ் விளைஞ்சு போய் இருக்குது. الأجواء المتوقعة في عطلة نهاية الأسبوع الخميس والجمعة راح نتأثر بموجة باردة جدا قطبية وسيبيرية نتيجة رياح شمالية غربية. وفي هذا الوقت منتصف الشتاء نتأثر بهذه الكتل الهوائية الباردة جدا، ومتوقع أن تصل الحرارة إلى ما دون الصفر المئوي خاصة آخر الليل في المناطق الصحراوية. ومن يوم السبت راح تتحول الرياح إلى المتقلبة الجنوبية الشرقية، ونتأثر برطوبة عالية تغطي على هذه البرودة، وبالتالي يدفى الجو شوي وترتفع الحرارة نسبيا مع فرص لأمطار السبت والأحد بإذن الله تعالى. لكن البرد راح يعود مرة ثانية من يوم الاثنين إلى الثلاثاء القادم، وترجع البرودة الشديدة. فهذه الأيام من موسم الشبط أو الزيرق نتأثر بهذه البرودة الشديدة نتيجة إلى سيطرة واستمرار الرياح الشمالية الغربية، وهي مرتفعات جوية
تعبر المناطق المتجمدة في القطب الشمالي وسيبيريا، فنتأثر بهذه البرودة الشديدة المتوقع أن تستمر معانا حتى 10 فبراير، وبعدها راح ينتهي موسم الشبط وندخل في موسم العقارب، آخر مواسم الشتاء. تبدأ الحرارة بالارتفاع تدريجيا ويخف علينا البرد وتنتهي الدرجات الصفرية، والله أعلم. السلام عليكم، صباح الخير. من محافظة الطريف، 21/1/2026. تجمد المياه، درجة الحرارة 4 تحت الصفر. تصوير خالد الضبيبي. த பீஸ் கவுன்சில் அமைதி மாநாட்டு உடனடியாக குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களை கலந்து கொள்ளுமாறு அழைப்புதல் விடுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். பீஸ் கவுன்சில் உடனடியாக ஒன்று கூடுறதுக்கான காரணம் என்ன, அல்லாஹு ஆலம். இது எப்படியோ உங்களுக்கு தெரியும், 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அதில் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தா அதிகமாக இந்த நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான். குறிப்பாக இதில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான பிரச்சனைகள் மறுபடியும் மூண்டுச்சுன்னா ஈராக், சிரியா, ஜோர்டன், குவைத் மற்றும் கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா உட்பட எல்லா நாடுகளுக்குமே இதில் அமைதியின்மை, அதாவது குழப்பத்திலே இருக்க வேண்டிய சூழல் வரும். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது அப்படின்றது தான் முக்கியமான மீட்டிங்காக இருக்கும். பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ். அமைதியே நிலவட்டும், எங்குமே யுத்தம் இல்லாத சூழல் உருவாகட்டும். இப்போது திடீரென தீப்பற்றி எறிந்த மத்திய சிறைச்சாலையில் 2 உயிர்கள் இதுவரையில் பலியாகி இருக்குது. முதலாவது ஒரு போலீஸ் அதிகாரி, 2வதாகவும் ஒரு போலீஸ் அதிகாரி உயிரிழந்திருந்தார். 2வதாக உயிரிழந்த போலீஸ் சார்ஜென்ட் முகமது சாத் அல் ஹாஜிரி அவர்களுடைய இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் அர்ஹமா அவருடைய ஜனாசா நல்லடக்கம் நேற்றைய தினம் குவைத்துடைய சுதபிகாத் மையவாடிகள் உள்துறை அமைச்சகத்தின் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம், தீ யாரையுமே விட்டு வைக்காது. நம்மளுடைய தாயோ தந்தையோ இல்லை பாவம் பார்க்குறதுக்கு. நெருப்பு எங்கேயாவது பற்றிக்குச்சுன்னா தயவு செய்து அங்கேருந்து ஓரமாக தூரமாக ஒதுங்கிருங்க. தீயணைப்பு படை வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இக்காரணத்தை கொண்டும் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்குள்ள நுழையாதீங்க, ரொம்ப கவனம். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், வெஸ்ட் அபு ஃபத்தீரா, அதாவது அஸ்வாக் அல் குரைனோட சேர்ந்த பகுதிகள், இந்த பகுதியில் அதிரடியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வராங்க. இது ரொம்ப கவனம். கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அதே மாதிரி தண்ணீர் பம்புகளில் போய் தண்ணீர் நிரப்பக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து கவனம். واحدة من أكبر قضايا المال العام اللي تحقق فيها النيابة العامة. البنية التحتية في غرب فطيرة الحرفية واللي تعرفونها أسواق القرين. النائب العام قاعد يجري تحقيق في أكبر قضية متعلقة في البنية التحتية في أسواق القرين. ليش نقول إنها واحدة من أكبر القضايا؟ لأن نتكلم عن استرجاع كافة البيانات من عام 2000، يعني من 26 عام. هذه المنطقة كان فيها موقع لمجمع الصرف الصحي، لكن للأسف لم يتم تنفيذ هذا المشروع، واللي ورانا عبارة عن محطة صرف صحي مؤقتة من 26 عام. وفي هذه الجولة اللي قاعد تشوفونها تواجد النائب العام المستشار سعد الصفران على رأس اللجنة الفنية المشكلة من أغلب الجهات الحكومية، واللي قاعد تدرس أبرز المخالفات القانونية في هذه المنطقة.
وبسبب مشاكل البنية التحتية وخاصة مشكلة الصرف الصحي اللي تعاني منها منطقة أسواق القرين، خلت النائب العام يتابع القضية ميدانيا لأنها متعلقة بشكل مباشر في المال العام والمصلحة العامة. ورغم أنها قضية متشعبة وتمتد لسنوات، لكن النيابة العامة كانت مهتمة جدا لأنها قضية ذات علاقة في مشاريع خدمية أخرى. وأخيرا الجو جدا بارد اليوم، لكن هذا مختصر الجولة اللي كنا نرافق فيها النيابة العامة، وتحديدا في القضية اللي كانت تحقق فيها نيابة العاصمة. نشوفكم في تقرير جديد. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லா நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන්කොඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 94 22 81. ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, hello මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්තම ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහැර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर की